ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/3/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 163 சரிங்களா, 163. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 302. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 251. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 207 சரிங்களா. இப்போ இந்த 302க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸாக சி போர்டு மட்டும் சரிங்களா, நவம்பர் மாதத்துலேருந்து சி போர்டு மட்டும் 302க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 857. 857க்கு நமக்கு 785. 163க்கு 618. 618க்கு நமக்கு 618. நெக்ஸ்ட்டு இந்த 207க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 752. 752க்கு நமக்கு 725. இப்போ நமக்கு இந்த கேப்பில் உள்ள நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 251 இருக்குது. 251 ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 706 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 706 அப்படி நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள இந்த 440 சரிங்களா, 440 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த எந்த நம்பர் வந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 618 618 எப்படி நமக்கு டேரெக்டாக வந்துச்சோ 857 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு மாற்றி வந்திருக்கு சரிங்களா. 618ங்க டேரெக்டாக வந்திருக்கு. இப்போ நடுவில் உள்ள ரெண்டும் டேரெக்டாக இது ரெண்டும் மாறி மாறி வந்திருக்கு சரிங்களா. இப்போ இது டேரெக்டாக வரணும் சரிங்களா. அப்போ 706 ஒன்று, 440 ஒன்று, இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா. 440 706 சப்போர்ட் நம்பர் தான். ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஸாக பாருங்கள், நமக்கு 861 பி போர்டு மட்டும் போன மாதத்தில் லாஸ்ட் டேட்டில் 861 பி போர்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 618 அப்படி நம்பர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 725. 725ங்கிறது பாருங்கள், இந்த டேட்லேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு மட்டும் 725, இங்கே பி போர்டு மட்டும், இங்கே காமனுக்கு நம்பர் வந்து பாருங்கள் மேலே 6ஆம் நம்பரு, இங்கே நமக்கு அதே மாதிரி எடுத்ததில் 5ஆம் நம்பர் சரிங்களா. காமனாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6, இங்கே 5 க்ளூ நம்பர் மாதிரி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வரணும் சரிங்களா. இங்கே எந்த ஸ்தானத்துலேருந்து மேலேருந்து ஒரு நம்பர் மட்டும் விட்டுருக்காங்க சரிங்களா. அப்போ நம்மளும் அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் மட்டும் விட்டோம்னா 825 சரிங்களா. 825லேருந்து நமக்கு ரிசல்ட் வரணும் சரிங்களா. 825லேருந்து ரிசல்ட் வரணும். ஸோ மேலே காமன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் இருக்குது 4. ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் 4, 5, 6 காமன் நம்பரு. அதே மாதிரி 861க்கு நமக்கு 618 கீழேருந்து அடிச்சிருக்காங்க 618. இங்கே 725ங்கிறது மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு 725ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 825 அப்படி நம்பரும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. 825 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ நமக்கு 81ங்கிறது பிசி, 75ங்கிறது நமக்கு ஏசி அடித்தாங்க சரிங்களா. இப்போ நம்ம இந்த காமனாக பார்த்தோன்னா 81ங்கிறது பிசி 18, இங்கே 75 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சரிங்களா. இதை பிசி அடிச்சிட்டாங்க, இது ஏசி அடிச்சிட்டாங்க. அப்போது இந்த 85ங்கிறது ஏபி வைக்கணும் சரிங்களா. ஏபி வச்சாங்கன்னா 852 அப்படி நம்பர் வரணும். இந்த நம்பர் வந்துச்சுன்னா 4852 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 4852 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 25 திருப்பி நமக்கு அப்படியே 52 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான நம்பர்ஸில் சிங்கிள் நம்பர் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக அடித்தப்போ சரிங்களா, நமக்கு லாஸ்ட்டாக அடித்தப்போ இந்த மாதிரி கேமில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆடிருப்பாங்க 202லேருந்து சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே 20க்கு பார்த்தீங்கன்னா 20க்கு ஃபஸ்ட்டு 0க்கு 1, 2க்கு 3 அடுத்த நாள் நமக்கு அடிச்சிருப்பாங்க சரிங்களா. அடுத்து 15 ஒரு ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபி அப்படியே டேரெக்டாக இறக்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. 15க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 2, 5க்கு ஒரு நம்பர் கூட்டோம்னா 6, 26ங்கிறது 26. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2க்கு ஒரு நம்பர் கூட்டினோம்னா 3 ஏசி நம்பர் சரிங்களா. 4க்கு ஒரு நம்பர் கூட்டோம்னா 5, 35 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இப்போ நமக்கு
1க்கு சரிங்களா, ஒரே ஒரு நம்பருக்கு 1க்கு அப்படிங்கிற நம்பருக்கு கூட்டினோம்னா 2 சரிங்களா, ஒரு நம்பர் கூட்டணும். 6க்கு ஒரு நம்பர் கூட்டினோம்னா 7, 27 அப்படி நம்பர் நமக்கு அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இப்போது 785க்கு நமக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது சரிங்களா. 3 நாள் கேப்பு 618லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20 வந்து ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. 20க்கு ஒரு நம்பர் நம்ம கூட்டினோம்னா 3, 1 31ங்கிறது அடுத்த நாள் கேமில் வந்திருக்கும் சரிங்களா. அடுத்து 305க்கு பிசி நம்பருக்கு மட்டும் பாருங்கள். 1க்கு ஒரு நம்பர் கூட்டினோம்னா 2, 5க்கு ஒரு நம்பர் கூட்டினோம்னா 6, 26ங்கிறது அடுத்த நாள் கேமில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஏசி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 24, 24க்கு ஒரு நம்பர் கூட்டுறோம் 3, 5, 3, 5ங்கிறது அடுத்த நாள் கேமில் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் நமக்கு எப்படி ஏபி கூட்டினாங்களோ அதே மாதிரி நம்ம ஏபிக்கு இங்கே 61க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 72ங்கிறது கேமில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் இந்த 15க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட்டி 26ங்க நம்பரு இங்கே அடுத்த நாள் வந்திருக்கு. அப்போது இந்த 25க்கு 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட்டினோம்னா 3, 6, 36 அப்படி நம்பர் கேமில் வரணும் சரிங்களா. 36 அப்படி நம்பர் வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏபிலே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 36 அப்படி நம்பர் ஏபிலே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 360 அப்படி நம்பரு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரு சரிங்களா. 360 அப்படி நம்பரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வந்துச்சுன்னா 53, 60 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணோம்னா 53, 60 அப்படி நம்பர் ஒரே சிங்கிள் நம்பர் ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 53, 60 நமக்கு பிக் பிளேஸ் ஆகியிருந்தால் சொல்கிறேன். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த 53, 60 மற்ற நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே சப்போர்ட்கான நம்பர் தான். இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது. நமக்கு டைரெக்டாக 27, 57 அப்படி நம்பரு இங்கே இன்னைய டேட்டுக்கு நேராகவே இருந்து நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. 27, 25 இதுக்கு நமக்கு க்ளூவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல சரிங்களா. 27, 57க்கு நமக்கு எந்த ஒரு இதுவுமே க்ளூவாக கொடுக்கல. சேம் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா 455க்கு இங்கே 55 இருக்குது, கீழே ஒரு 55 இருக்குது. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 26, 12க்கும் நமக்கு அடிக்கல. ஸோ ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 44 கிராஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4, 4, 2, 4, 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் 33, 69 ஏன்னா நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் ஏன்னா 3, 8 அடிக்கடி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க சரிங்களா. 38 அதாவது 6 நம்பரில் 3, 8 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுனாவே டபுள்ஸ் வரணும். நமக்கு வெளியில் வரணும். ஆனால் உள்ளே தான் வச்சுருக்காங்க, வெளியில் வரணும். ஸோ அதனால் இந்த நம்பர் 36 அப்படி நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த பேட்டர்னுக்கும் மேட்சிங் ஆகிறதுனால சொல்கிறேன் சரிங்களா. இந்த நம்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த 27, 57ங்கிறது நமக்கு மாற்றி மாற்றி அடிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 369 சரிங்களா. 33, 69 மொத்தம் 53, 61 அதே மாதிரி 33, 69ங்கிறது ஸ்ட்ரைட்டாக ஒரு நம்பர் 1 லேக் ப்ளஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது. ஸோ இன்றைக்கி நம்ம ஏபிஎஸ்சியில் 22, 27 அந்த நம்பர் சொல்லியிருந்தோம். யாரையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.